எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மிட் கேப், ஸ்மால் கேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கிராஷ் ஆக போகுது. ஸோ ஹிஸ்டரி வந்து ரிப்பீட் ஆக போகுது. ஸோ நான் வந்து ஒரு 10 இயர்ஸா வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறேன். ஸோ இப்ப எப்படின்னா, இந்த 2016 வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க நவம்பர் மாசம். அப்ப பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பயங்கரமா வந்து கிராஷ் ஆச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, 2017ல வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமா ஏற ஆரம்பிச்சது. ஸோ, அப்புறம் என்ன நடந்ததுன்னா, செயற்கையா வந்து அ மார்க்கெட் வந்து ஏத்த ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சு. ஸோ, எஃப்ஐஎஸ்லாம் வித்துக்கிட்டு வந்தாங்க. டிஐஎஸ் வந்து வாங்கினே வந்து எல்லாத்தையுமே வந்து ஆல் டைம் ஹைக்கு கொண்டு போனாங்க. ஸோ, அதே மாதிரி தான் வந்து இப்பவும் நடக்குது. ஆனா என்ன நடந்ததுன்னா, 2018 வரைக்கும் 2018 ஜனவரி வரைக்கும் அ மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, 2018, 19ல வந்து ஆ மிட் கேப், ஸ்மால் கேப்ஸ் மட்டும் பயங்கரமா இறக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இது இப்ப நான் ஜஸ்ட் இதுல காட்டுறேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, நிஃப்டி ஸ்மால் கேப். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த நேரத்துல தான் வந்து ஒரு நிமிஷம். இங்க பாத்தீங்கன்னா, இப்ப இங்க வந்து டிசம்பர் மாசம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா, நவம்பர் நவம்பர் 2016 அதாவது நம்ம இது இது ஒரு ஈவென்ட்டா எடுத்துக்கலாம். டிமானிட்டைசேஷன் வரும்போது மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சு? 2017ல வந்து ஏத்திக்கினே போயி, ஜனவரி வரைக்கும் பாத்தீங்கன்னா, பயங்கரமா உச்சத்துக்கு போச்சு. அதுக்கப்புறமா 2018, 19ல வந்து மறுபடியும் பழைய வேல்யூ என்ன இருந்துச்சோ, அந்த வேல்யூக்கு வந்து வந்துருச்சு. பாருங்க. இப்ப வந்து 2016 டிசம்பர் என்ன வேல்யூ இருந்ததோ, அதே வேல்யூக்கு 2019 வந்துருச்சு. ஸோ இப்ப வந்து எப்படின்னா, செயற்கையா ஏத்திட்டு போனாங்க 2017ல. 2018, 19ல வந்து அந்த பழைய வேல்யூக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதே மாரி தான் மிட் கேப்பும் இருக்கும். ஸோ இப்ப நீங்க வந்து போய் பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட மிட் கேப், ஸ்மால் கேப்ஸ் யாராவது ஹோல்டிங்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க போய் பாருங்க. ஆ உங்களோட 18, 19ல என்ன வேல்யூ இருந்திருக்கு, 2016ல என்ன வேல்யூ இருந்திருக்கு. ஸோ அதே மாரி இங்கேயும் பார்க்கலாம் நீங்க. 2017ல இவ்வளவு தூரம் ஏத்திட்டு போனாங்க மிட் கேப். அதுக்கப்புறமா 2019ல வந்து பார்த்தீங்கன்னா, பழைய ரேஞ்ச் என்னவோ அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்ப வந்து டிமானிட்டைசேஷனையும் நான் வந்து டிமானிட்டைசேஷன் ஒரு நிமிஷம் இருங்க. இந்த கிராஃப்ல பார்க்கலாம். நிஃப்டி கிராஃப் எடுக்கிறேன். நிஃப்டி மட்டும் ஏத்தவும் மாட்டாங்க, இறக்கவும் மாட்டாங்க. அது ஏன்றத அப்புறமா சொல்றேன். இங்க பாருங்க டிமானிட்டைசேஷன்ல வந்து ஆ என்ன நடந்தது? 2016 நவம்பரு இறக்குனாங்க. இறக்கிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? 2017 ஃபுல்லா ஏத்துனாங்க. அதுக்கப்புறமா இப்ப இந்த டிமானிட்டைசேஷனும் ஈக்குவல் டூ என்னது? 2020 அதாவது 2020 உடைய இந்த கொரோனா பீரியட்ல வந்து கிராஷ் ஆச்சா? 2017 ஏத்திக்கிட்டே போனாங்க. 2017 என்ன பண்ணாங்க? ஏத்திக்கிட்டே போனாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? 2017 வந்து எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, 2020, 21 வந்து கம்பேர் பண்ணலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா, 2018ல இருந்து 2019 வந்து இறக்கிக்கிட்டே வந்தாங்க. 2018 டூ 2019 எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, 2022, 2023. 2023ல என்னென்ன வேல்யூஸ்ல இருந்துச்சோ, உங்களோட மிட் கேப், ஸ்மால் கேப்ஸ் எல்லாமே அந்த பழைய வேல்யூக்கு வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு ஷேர மட்டும் நான் இது பண்றேன். ஏத்திட்டு செயற்கையாவே இறக்கிடுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளா வந்து ஜியோஜித் ஷேர நான் வந்து பார்க்குறேன். ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்காக தான் நான் வந்து இந்த இத சொல்றேன். இங்க போய் பாருங்க. ஜியோஜித் பைனான்சியல் சர்வீஸோட ஷேரு. இதே மாரி நீங்க மிட் கேப், ஸ்மால் கேப்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இங்க பாருங்க ரூ. 25 ஷேரு. ரூ. 30 ஷேர வந்து எப்படி ஏத்திட்டு போயிருக்காங்க? ரூ. 120 வரைக்கும் ஏத்திட்டு போயிருக்காங்க. ஆனா என்னாச்சு? மறுபடியும் அந்த பழைய வேல்யூக்கு வந்துருச்சு. 2019 என்ன ஆயிடுச்சு? பழைய வேல்யூ. அத விட கீழயே வந்துருச்சு. அதே மாரி தான் எக்ஸாம்பிள், சேம் எக்ஸாம்பிள் 2020ல வந்து மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. ரூ. 20 ஷேர வந்து இரு அ இரு ரூ. 30 ஷேர வந்து ரூ. 20 ரூ. 19 கொண்டு வந்தாங்க. மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க? செயற்கையா ஏத்திருக்காங்க. போய் பாருங்க. செயற்கையா ஏத்திட்டு, இப்ப மறுபடியும் அதே பழைய வேல்யூக்கு வருது. இன்னும் 1 வருஷம் டைம் இருக்கு. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து எவ்வளவு வரும்? இந்த பழைய வேல்யூ எவ்வளவு?
ரூ. 30, ரூ. 25, ரூ. 30 வந்துரும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. இந்த கம்பெனிய நான் வந்து இதுவா சொல்லல. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ஸ்மால் கேப் கம்பெனிய நான் எடுத்திருக்கேன். இதே மாரி எல்லா ஸ்மால் கேப் கம்பெனிஸும் வந்து மிட் கேப், ஸ்மால் கேப் கம்பெனிஸ் 19 வேல்யூக்கு வரப்போகுது. அதனால எச்சரிக்கையா இருங்க. ஒரு சில லார்ஜ் கேப் கூட வரும். அதே மாதிரி எந்தெந்த கம்பெனிஸ்ல வந்து எஃப்ஐடிஐஎஸ் வந்து இல்லையோ, இங்க பாருங்க இதெல்லாம் வந்து எஃப்ஐடிஐஎஸ் இருக்கிறனால செயற்கையா ஏத்திட்டு போவாங்க மிச்ச கம்பெனிஸ்லாம். ஆனா எந்தெந்த கம்பெனிஸ் எஃப்ஐஎஸ்டிஐஎஸ் இல்லையோ, அந்த கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கிராஷ் ஆக போகுது. ஸோ யார் யாரெல்லாம் எஃப்ஐடிஐஎஸ் இல்லாத கம்பெனிஸ்லாம் வச்சிருக்கீங்களோ, பயங்கரமா கிராஷ் ஆக போகுது. ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்குங்க. ஸோ இந்த 2023 வந்து யுஎஸ் ரெசெஷன், யுஎஸ் மட்டும் இல்ல, இந்தியாவிலும் பயங்கரமா கிராஷ் ஆக போகுது ஸ்டாக் மார்க்கெட்டு. ஆல்ரெடி யுஎஸ் கிராஷ் ஆயிடுச்சு. இந்தியால இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. பாதி கிராஷ் ஆயிருக்கு. ஆனா மீதி வந்து இன்னும் மீதி டவுன் வந்து இருக்குது. ஸோ அதனால எச்சரிக்கையா இருங்க. ஸோ அடுத்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். இது ஆக்சுவலா வந்து இந்த அனாலிசிஸ வந்து நான் வந்து 2022 போன வருஷமே ஜனவரி போன வருஷமே வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதோட என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் காட்டுறேன். நான் எப்ப சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒரு 20 பேருக்கு சொல்லியிருக்கேன். அது வந்து கரெக்ட்டா இப்ப வந்து நடந்திருக்கு. ஏன்னா மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இப்ப இறங்கியிருக்கு. இன்னமும் இறங்கும். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு இதுக்கு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்றேன். தேங்க் யூ. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ மிட் கேப், ஸ்மால் கேப்ப பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. எஃப்ஐடிஐஎஸ் இல்லாத, ஹோல்டிங்ஸ் இல்லாத கம்பெனிஸ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அது வந்து ஆப்பரேட் பண்ணி ஷேர வந்து பயங்கரமா இறக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதனால ஆவரேஜ் பண்றதையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. நன்றி.